பொள்ளாச்சி அருகே கல்குவாரியில் வெடிபொருட்களை போலீசார் வெடித்து அழித்தபோது வீடுகளில் விரிசல் ஏற்பட்டதால் கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். பொள்ளாச்சி பகுதியில் சட்டவிரோதமாக தோட்டங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஜெலட்டின் உள்ளிட்ட வெடிபொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இவற்றை பாதுகாப்பாக வெடித்து அழிக்க கோர்ட்டு உத்தரவிட்டதை அடுத்து கோட்டூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பாலநல்லூர் கிராமம் அருகே உள்ள தனியார் கல்குவாரியில் கோவை மாவட்ட வெடிகுண்டு செயலிழப்பு போலீசார் வெடித்து அழித்தனர். அப்போது பயங்கர சத்தத்துடன் வெடிபொருட்கள் வெடித்து சிதறியதில் பாலநல்லூர் கிராம வீடுகளின் சுவர் மற்றும் மேற்கூரைகளில் சேதமடைந்தன. இதனால் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் சம்பந்தப்பட்ட கல்குவாரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த ஆனைமலை போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டர் குமாரிடம் பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தனது சொத்தை வித்தாவது இழப்பீடு தரேன் என கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தெரியாம நடந்து போச்சு, மன்னிப்பு கேட்குறோம். போலீஸ் நாங்கள் தான் பண்ணுறோம். அப்புறம் இதை வந்து பெருசாகணும் என்ன அர்த்தம்? நான் தான் கொடுக்கணும். நான் தரேன். எவ்வளோ டேமேஜ் சொல்லுங்க, நான் தர்றேன். யாராருக்கு டேமேஜ் சொல்லுங்க, நான் தர்றேன். போதுமா? என் சொத்தை வித்தாலும் நான் தர்றேன். போதுமா? நாங்கள் தெரிஞ்சுதான் கோர்ட் ஆர்டர் மூலியமாக வந்து பண்ணுறோம். அது யதார்த்தமாக நடக்குது. இதை போயிட்டு பெருசு பண்ண என்ன இருக்கு? எவ்வளோ டேமேஜ் சொல்லுங்க, எத்தனை லட்சம் கோடி இருந்தால் நான் தர்றேன். யாராருக்கு டேமேஜ் சொல்லுங்க, நான் தர்றேன். போதுமா? என் சொத்தை வித்தாலும் நான் தர்றேன். போதுமா? கேரள மாநிலம் கண்ணூர் அருகே தேங்காய் பறிக்க சென்ற முதியவர் வெடிகுண்டு வெடித்து உயிரிழந்தார். தோட்டத்தில் காணப்பட்ட பார்சலை முதியவர் வேலாயுதன் திறந்தபோது திடீரென பார்சல் வெடித்து சிதறியுள்ளது. இதில் பலத்த காயமடைந்த முதியவர் சிகிச்சை பலனின்றி தலசேரி மருத்துவமனையில் உயிரிழந்தார். போலீசாரின் விசாரணையில் அந்த பார்சல் ஸ்டீல் வெடிகுண்டு என தெரிய வந்துள்ளது. கண்ணூரில் இதற்கு முன்பும் வெடிகுண்டு வெடித்த சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.